இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா GoPro Hero 11 தான் நாம இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ண போறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இல்ல நம்ம இந்தியாவிலே நாம தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இத வாங்கி நம்ம அன்பாக்சிங் பண்றோம். பட் இத நான் எப்ப அப்லோட் பண்ண போறேன் அப்படிங்கிறது தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமா அப்லோட் பண்ற மாதிரி நான் பார்க்கறேன். இத வந்துட்டு நாம இன்னைக்கு அன்பாக்சிங் மட்டும் தான் பண்ண போறோம். அடுத்த வீடியோல இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைலா இதோட யூசேஜ் அது இதுன்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ரொம்ப நாளா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சோ GoPro 10 தான் வாங்கலாம்னு ஒரு ஐடியா. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணிட்டு GoPro 11 வருது செப்டம்பர்ல. சோ செப்டம்பர்ல வந்த ஃபர்ஸ்ட் நான் இத வாங்கி அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்காக நான் வீடியோ போடணும் அப்படிங்கறனால ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சோ இது ரிலீஸ் ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளவு சீக்கிரமா வாங்கி கொடுத்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் சிட்டி போட்டோ ஸ்டோர்ஸ். ஸோ இவங்க கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வாங்கினது. GoProவோட 20 லிட்டர் ஆல் வெதர் பேக் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் பிரித்து பார்த்துட்டேன். இதை வந்துட்டு நான் இந்த வீடியோட லாஸ்ட்டில் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். இப்போ நம்ம இந்த GoProவோட அன்பாக்சிங் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே இருக்கிற என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நான் டக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா GoPro Hero 11 அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமராவோட டோட்டல் ஸ்பெக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு இந்த GoProவோட முக்கியமான ஸ்பெக்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத மேலே போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ பிரித்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நானே பார்க்குறேன். இங்கே மேலே ஓப்பன் பண்ணோன்னே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். GoProவோட குயிக் ஆப்புக்கான QR கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போய் கூட நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேனுவலாகவே கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு டவுட்னாலும் இதில் நம்ம போய் செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது GoProவை நம்ம ஆன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கணும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம GoPro Hero 11 இருக்குது. உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா USB Type-C சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹெல்மெட்டுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்தது இந்த GoProக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி என்ன பேட்டரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாடா, அதாவது இது GoProவோட என்டியூரா பேட்டரி. ஸோ நார்மலாக GoPro Hero 10க்கு 9க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பேட்டரி கொடுப்பாங்க. ஸோ அந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அதை விட 38% வந்து பார்த்தீங்கன்னா மோர் எஃபிஷியன்சியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த என்டியூரா பேட்டரி கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஜாயின் பண்ணிக்கிறது. ஃபைனலாக நம்ம கேமரா வெளியில் எடுத்தாச்சு. இதுதான் GoPro Hero 11. இதை நம்ம இப்போ எல்லாத்தையும் இது வந்து பார்த்தீங்கன்னா GoProவோட ஓவரால் லுக் அப்படியே பார்த்துக்கோங்க. GoPro Hero 11 எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இது வந்து பார்த்தீங்கன்னா GoPro Hero 10க்கும் 11க்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அதாவது அவுட்ரு பாடியில். பட் இன்னரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் என்னென்ன அப்படிங்கிறத. பவுச் கொடுத்துருக்காங்க. கூட GoPro கேமரா அது மட்டும் இல்லாமல் அதோட ட்ரைபேட் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இதில் வச்சுக்கலாம். அந்தளவுக்கு நல்லா பெருசாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பேட்டரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணுவோம். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டக்குன்னு சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைப்பர் ஸ்மூத் 5.0 கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் GoPro Hero 10ல் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஸ்மூத் 4.0. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் பயங்கரமாக இருக்கும். பட் ஹைப்பர் ஸ்மூத் 5.0ல் வந்து பார்த்தீங்கன்னா கிம்பிளே தேவையில்லை. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. அதாவது கிம்பிளுக்கும் இதுக்கும் கம்பேரிசன் வைக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இதில் லென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோபிக் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம தண்ணி விட்டாலும் லென்ஸில் தண்ணி படாது, உடனே ட்ராப் ஆகி கீழே போயிடும். அதாவது வலிஞ்சு கீழே போயிடும். இதோட பேக் சைட் டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு TFT LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. என்டியூரா பேட்டரி கொடுத்துருக்காங்க. நார்மலாகவே வழக்கமாக அந்த ப்ளூ கலர் பேட்டரி தான் கொடுப்பாங்க. அது வந்து வெறும் நார்மல் பேட்டரி. இது வந்து என்டியூரா பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அதை விட 38% வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்தது இதில் நம்மளுக்கு 5.3K வந்து பார்த்தீங்கன்னா 60 FPSல நம்மளால வீடியோ எடுக்க முடியும். ஸோ 5.3K 60 FPSங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அதே 4Kல வந்து பார்த்தீங்கன்னா 120 FPSல நம்மளால வீடியோ எடுக்க முடியும். 120 FPS அப்படிங்கிறது நீங்கள் ஸ்லோ மோஷனில் பார்த்தீங்க அப்படின்னா
அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஃப்ளூயிட் மோஷனில் நம்மளுக்கு வீடியோ இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். அதே போல் 2.7Kல வந்து பார்த்தீங்கன்னா 240 FPSல நம்மளால் வீடியோ எடுக்க முடியும். ஸோ அதனால் இந்த கேமராவில் நம்மளால் 8 ஸ்லோ மோஷன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வீடியோ எடுக்க முடியும். அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கடுத்து இன்னொரு பெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் 10 பிட் கலர் சப்போர்ட் ஆகும். நார்மலாக GoPro Hero 10ல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 8 பிட் கலர் தான். 8 பிட் கலர்னா எவ்வளோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா 6.7 மில்லியன் கலர். ஸோ அவ்வளோ கலரை வந்து பார்த்தீங்கன்னா அது பண்ணும். அதுவே அதிகம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் இதில் 10 பிட் கலர் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது நீங்கள் GoPro Hero 10ல நீங்கள் 8 பிட் கலரில் வீடியோ எடுத்து அதை வந்து நீங்கள் கலர் கிரேடிங் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கொண்டு வரலாம். பட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலர் கிரேடிங்கான அவசியம் இருக்காது. அதே மீறி கொஞ்சம் கலர் கிரேடிங் பண்ணீங்க அப்படின்னா வீடியோ வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதை தான் 10 பிட் கலர் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்தது GoPro வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அண்டர் வாட்டரில் 10 மீட்டர் வரைக்கும் இந்த GoProவை நம்மளால் கொண்டு போக முடியும். அதாவது எந்த கேஸும் இல்லாமல் டைரெக்டாக 10 மீட்டர் கொண்டு போகலாம். இது வாட்டர் ப்ரூஃப் தான், எந்த ப்ராப்ளமும் வராது. இதில் ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா GP2 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா GoPro Hero 10ல இருந்தால் சேம் அதே ப்ராசர் தான். பட் அதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்சாரில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதோட சென்சாரை விட இதோட சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாலரான சென்சார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 8:7ல் நம்மளால் வீடியோ எடுக்க முடியும் அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் நம்ம வீடியோ எடுத்தோம் அப்படின்னா எல்லா ஆஸ்பெக்ட் ரேஷியோவுக்கும் அது சப்போர்ட் ஆகும். 16:9க்கும் அது சப்போர்ட் ஆகும், 9:16க்கும் சப்போர்ட் ஆகும், 4:3க்கும் அது சப்போர்ட் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வீடியோஸ் எடுத்துகிட்டு அதாவது 8:7ல் நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, அப்புறம் யூடியூப் இந்த மாதிரி எல்லா இதுலையும் டிக்டாக் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ஆஸ்பெக்ட் ரேஷியோவை நீங்கள் க்ராப் பண்ணி நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் ஹொரைசான் லாக் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமராவை இப்படி நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டைரெக்ஷனில் சுற்றினாலும் சரி உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே தான் இருக்கும். அதுக்கடுத்து வழக்கமாக GoProவில் கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்வைபிள் கிளிப் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக இந்த இடத்துல மோட் பட்டன் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு கேப்சருக்கு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவல் லென்ஸு நம்ம ரிமூவ் பண்ணிட்டு மேக்ஸ் லென்ஸ் மோட் கூட போட்டுக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வியூ ஃபைண்டர். நம்ம இப்படி கேமரா வந்து பொசிஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக தெரியுமா அப்படிங்கிறத நம்ம இந்த வியூ ஃபைண்டர் மூலமா நம்மளால் பார்த்துக்க முடியும். பேக் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்ன சொன்ன மாதிரி TFT LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாத்தையுமே டச் சென்ஸ் மூலிமா நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். டச் பண்ணி எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வாய்ஸ் கண்ட்ரோலும் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக GoProவை ஆன் மட்டும் பண்ணி காட்டிடுறேன். அதுக்கடுத்தது இதோட ரிவ்யூ இதை பற்றி டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ அதாவது இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவை ஒரு சின்ன டெஸ்டிங் கூட நம்ம எதுவுமே பண்ணலை. இப்போதைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். இதை டக்குன்னு உங்ககிட்ட வீடியோவாக போடணும் அப்படிங்கிறனால தான் மட்டும் இது அன்பாக்சிங் வீடியோ மட்டும்தான் நான் இப்போ போடுறேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் ரிவ்யூ, டீட்டெயிலான ரிவ்யூ, இதில் இருக்கிற ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ், ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்டாக போடுறேன். ஸோ அதில் இந்த GoPro Hero 11 பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக எல்லாமே தெரியும். சரி, இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பீப் சவுண்ட் வரும் பாருங்கள். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட கொடுத்துருக்குற அந்த GoProவோட பேக் பேக்கை நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணி நான் காட்டுறேன். அது வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு பேக் பேக் தான். அதாவது GoPro கிட்டேருந்து வந்த பேக் பேக் இது. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் பேக். இதில் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் பேக் பேக் தான். நம்ம பின்னாடி மாட்டிக்கலாம். நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. அதே போல் உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி போகாது. ஜிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வாட்டர் ப்ரூஃப் ஜிப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே இருக்கிற லெதர்லாம் வந்து பாருங்களேன் உள்ளே தண்ணி போகவே போகாது. இதுக்குள்ளே நீங்கள் மொபைல் அல்லது கேமரா வேறு எந்த அசசரிஸ் என்ன கிட்டு வேணாலும் நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். எவ்வளோ பெருசாக இருக்குது. இதில் நிறைய நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம GoPro Hero 11 பற்றி நம்ம ஃபுல்லாக அன்பாக்சிங் பண்ணி முடிச்சாச்சு. நான் முன்ன சொன்ன மாதிரி ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ரிவ்யூ வீடியோ வரும்போது நீங்கள் கண்டிப்பாக அதை பார்க்க முடியும். ஸோ இந்த GoProவோட பை லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னும் இது ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் கூட வரல. எதுக்கும் நான் இது பை பண்ண கடையோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்குது. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே கைஸ், பை.